போன முறை ஒரு வீடியோவிலையும் எக்ஸ் காண்றதான் பார்த்தனாங்க. இந்த வீடியோவிலையும் எக்ஸ் காண்றது எப்படின்னா பார்க்க போகிறோம். இதில் வந்து இந்த கோணத்துக்கு எதிராக இருக்கிற கோணத்தின் தான் விளையாண்டு காண போகிறோம். சரிதானே? இப்போ எதிர்கோணத்தை வச்சு வாரது என்ன? சைன் இல்லாட்டி டேன். டேனில் வந்து எதிர்பக்கமும் வரும் மயற்பக்கமும் வரும். இதில் எதிர்பக்கமும் செம்பக்கமும் தான் தொடர்பட்டிருக்கு. அப்போ இது என்னத்தை வச்சு செய்யணும்? சைன். அப்போ நாங்கள் எழுதுவோம் சைன் 60 ஈக்குவல் டு எதிர்பக்கம் ஏபி ஓவர் செம்பக்கம் ஏசி. ஏபி ஈக்குவல் டு ஏசி இன்டு சைன் 60. ஏசி எவ்வளவு? 6 சென்டிமீட்டர். சைன் எவ்வளவு? நான் அன்றைக்கு சொன்ன மாதிரி நான் இந்த முக்கோணியை வச்சு தான் நான் வந்து சைன் கோஸ் டேன் எல்லாமே பார்க்குறேன்னா. சைன் 60 எவ்வளவு? √3/2. சரிதானே? வெட்டினா 3√3 சென்டிமீட்டர். இதை வந்து நாங்கள் சைன் கோஸை ஈஸியாகவும் எழுதலாம். இப்போ வந்து இது எதிரான பக்கத்தை கேட்டால் டிரெக்டாக இப்போ செம்பக்கத்தையும் எதிரான பக்கத்தையும் கேட்டால் காண சொன்னது எதிர்பக்கம் என்றா பிசி ஈக்குவல் டு செம்பக்கம் இன்டு தந்த கோணம் சைன் 30. ஏசி எவ்வளவு? 6 சென்டிமீட்டர். சைன் 30 எவ்வளவு? அரை. சைன் 30 எதிர்பக்கத்துங்க செம்பக்கம் அரை. அது ஈக்குவல் 3 சென்டிமீட்டர். அதேமாரி இப்போ 45 வகை கேட்டிருக்கு. சரிதானே? 45 வகைக்கு என்ன? எதிர்பக்கத்தான் கேட்டிருக்கு. அப்போ பிசி ஈக்குவல் செம்பக்கம் இன்டு தந்த கோணம் 45. ஏசி 6 சென்டிமீட்டர். சைனோ கோஸ் எவ்வளவு? 1/√. எதிர்பக்கத்துங்க செம்பக்கம் 1/√. இது என்னென்று எழுதலாம்? 3/√2. இல்லைண்டா இதை இன்னும் சுருக்கி 3√2 வேண்டும். இல்லை 3√2 சென்டிமீட்டர். சரிதானே? இதுதான் வந்து எதிர்பக்க நிலத்தை கணிக்கிற முறை. இதே மாதிரி இப்போ கொஸ்தா இருந்தால் கோணத்தோட அண்டி பிரியுது. அது என்னவாக? ஏசி இன்டு இப்போ ஏபி இதில் கொஸ் 30 கேட்டிருந்தா டிரெக்டாக காணிக்க ஏபி எவ்வளோண்டா ஏசி இன்டு கொஸ் 30. சரிதானே? இதான் வந்து கணிக்கிறதுக்குரிய முறை. அடுத்த முறை வேறு ஒரு